பிக் பேங் தமிழ் பிபிடி. அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நாடாளுமன்ற தேர்தலையொட்டி சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். இந்தியா கூட்டணி 28 கட்சிகளை கொண்ட ஒரு மாபெரும் கூட்டணி. விடுதலை சிறுத்தைகளும் அதில் அங்கம் வகிக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இயங்கி வருகிறது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளும் இந்தியா கூட்டணியிலும் இடம்பெற்றுள்ளன என்பதை நாம் அறிவோம். பாரதிய ஜனதாவை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு சிதறி கிடக்கிற எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கிற முயற்சியில் இந்த கூட்டணி உருவாகியிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் பதறி அடித்துக் கொண்டு மோடி பிரதமரானால் இந்த நாட்டுக்கு பெரும் தீங்கு விளையும் என்று கருத்துக்களை மக்களிடையே அழுத்தமாக பேசி வருகிறது நமது இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த காலகட்டத்தில் இருந்து 2014 என்கிற அந்த ஆண்டிலிருந்தே எதிர்க்கட்சிகள் சிதறி கிடக்கக்கூடாது, ஒருங்கிணைய வேண்டும். காங்கிரசோடு எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் இடைவெளிகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒரு புறம் தள்ளி வைத்துவிட்டு இந்திய அளவில் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் திரள வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த நிலைப்பாட்டில் இருந்து சற்றும் விலகாமல், வழுவாமல், நழுவாமல் அந்த கருத்தை இன்னும் வலுவாக உரத்து பேசி வருகிறது. 2014, 2019 அந்த 5 ஆண்டு காலத்தில் எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைய வேண்டிய தேவையை உணர்ந்தது என்றாலும் கூட 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் ஒரே அணியில் திரள முடியாமல் போய்விட்டது. பாஜகவை வீழ்த்த வேண்டும். பாஜகவால் நாட்டில் வெறுப்பு அரசியல் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் சமூக நல்லிணக்கம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. தேசத்தின் ஒருமைப்பாடும் சிதைந்து வருகிறது என்கிற கவலை எதிர்க்கட்சிகளுக்கு இடையிலே மேலோங்கி இருந்தது என்றாலும் கூட காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணையவில்லை, ஒரே அணியில் திரளவில்லை. அதனால் மீண்டும் 2019 பாஜக ஆட்சிக்கு வந்தது. மோடி பிரதமரானார். இப்போது மீண்டும் நாம் தேர்தலை சந்திக்கிற இந்த சூழலில் அதிலிருந்து மாறுபட்டு எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு வடிவத்தை பெற்றிருக்கிறது. அதுதான் இந்தியா கூட்டணி. கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்ட படிப்பினையின் விளைவாக எதிர்க்கட்சிகள் தங்களுக்கிடையில் என்ன முரண்கள் இருந்தாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் பாஜகவை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற
ஒற்றை நோக்கத்தின் அடிப்படையிலே ஒருங்கிணைந்து இந்தியா பிளாக் என்கிற பெயரில் ஓர் அணியில் திரண்டிருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளில் இப்படி ஒரு அணி உருவாக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், தேசிய அளவில் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் நாடறிந்த ஒன்று. நாம் தமிழ்நாடு அளவிலே ஒரு மாநில கட்சியாக இயங்கி வருகிறோம் என்றாலும் கூட, அல்லது தென்னிந்திய மாநிலங்களிலும் நம்முடைய கொடிகள் பறக்கின்றன என்றாலும் கூட, தேசிய அளவில் நாம் மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு பெரிய இயக்கம் இல்லை. ஆயினும் நமக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது, நாம் சும்மா இருந்துவிட முடியாது என்கிற அந்த பொறுப்புணர்வோடு எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைய வேண்டிய தேவையை நாம் நாடு முழுவதும் பேசி வந்திருக்கிறோம். தலைவர்களிடையே கருத்துக்களை கூறி வந்திருக்கிறோம். பொதுக்கூட்டங்களிலும் மாநாடுகளிலும் பேரணிகளிலும் இந்த கருத்துக்களை அழுத்தமாக முன்வைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இந்த கோரிக்கைகளை அவ்வப்போது ஒருங்கிணைக்கப்படுகிற நிகழ்ச்சிகளின் மேடைகளிலே வலியுறுத்தி இருக்கிறோம். ஆக ஒரு வகையில் இந்தியா கூட்டணி உருவாவதில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு கணிசமான பங்களிப்பை செய்திருக்கிறது என்பதை நான் முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். தேர்தலுக்கு முன்னதாக இந்தியா கூட்டணி பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க இயலாத நிலையில் உள்ளது. மேற்கு வங்கம், கேரளா போன்ற மாநிலங்களில் காங்கிரசோடு உடன்பாடு வைக்க முடியாது, தொகுதி பங்கீடுகளை செய்ய முடியாது, அந்த அளவுக்கு ஒரு இடைவெளி இருக்கிறது. எதிரும் புதிருமாகத்தான் தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கிறது என்கிற உண்மையை நாம் அனைவரும் ஒப்புக்கொள்வோம். ஆனாலும் காங்கிரஸ், இடதுசாரிகள், திரிணாமுல் காங்கிரஸ், கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி ஆகிய இந்த கட்சிகள் எல்லாம் பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. ஒரு சில மாநிலங்களில் மாநில அளவில் கூட்டணியை வைத்துக் கொள்ள முடியாது என்ற சூழல் இருந்தாலும் கூட, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் அவரவர் பெறுகிற வெற்றியை பொறுத்து தேர்ந்தெடுக்கப்படுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிஜேபிக்கு எதிராக நிறுத்துவது, பிஜேபி ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது என்கிற அடிப்படையில் அந்த புரிதலோடு தான் இந்த கூட்டணி உருவாகியிருக்கிறது. ஆகவே இதை ப்ரீபோல் அலையன்ஸ் என்பதை விட போஸ்ட்போல் அலையன்ஸ் என்று சொல்லுவதுதான் மிக பொருத்தமானது. இப்போது வட இந்திய மாநிலங்களில், குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் தொகுதி பங்கீடு காங்கிரஸோடு முடிந்துவிட்டது. பீகாரிலும் முடிந்துவிட்டது. கர்நாடகாவிலும் மகாராஷ்டிராவிலும் முடிந்துவிட்டது. மத்திய பிரதேசத்திலும் சாதகமான ஒரு நிலைதான் இந்த கூட்டணியில் நிலவுகிறது. தமிழ்நாட்டிலும் முடியப் போகிறது. நாளையோ நாளை மறுநாளோ காங்கிரஸ் திமுகவோடு கையெழுத்திட தயாராக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் நேற்று 2 தொகுதிகளில் போட்டியிடுவதென்று உடன்பட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறோம். நான்கு தொகுதிகள் கேட்டோம், 3 தொகுதிகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தோம். 3 தொகுதிகளை எப்படியாவது பெற்றுவிடுவது என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தோம். ஆனாலும் 2 தொகுதிகளில் தான் கையெழுத்திட்டோம் என்கிற நிலை நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கலாம். நம்முடைய தோழர்கள் இது குறித்து மிகுந்த
கவலைப்படுவதை, வருந்துவதை என்னால் உணர முடிகிறது. நம்முடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் நாம் அவர்கள் விரிக்கிற வலையில் விட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்கள், அப்படி வலை விரித்தும் அவர்களின் சூது சூழ்ச்சிக்கு நாம் இரையாகாமல் எச்சரிக்கையாக இருந்துவிட்டோம் என்கிற நிலையில் அவர்கள் எல்லாம் நம்மை விமர்சிக்கிறார்கள். அவர்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது. திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையிலே எப்படியாவது ஒரு விரிசல் ஏற்படும், அதை பயன்படுத்தி திமுக தலைமையிலான கூட்டணியை உடைத்துவிட்டால் நல்லது என்கிற எதிர்பார்ப்பு, உள்நோக்கம் அவர்களுக்கு உண்டு. நாம் அதற்கு இடம் தரவில்லை என்பதுதான் நம் மீது அவர்களுக்குள்ள ஆத்திரம். திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து, நெருக்கடி கொடுத்து 3 தொகுதிகளை பெறுவதற்கு விசிக ஏன் முழு மூச்சில் செயல்படவில்லை என்ற விமர்சனங்களை வைக்கிறார்கள். அது அவர்கள் நல்லெண்ணத்தில் வைக்கிற விமர்சனம் அல்ல. அவர்கள் சொல்லி நாம் 4 தொகுதி கேட்கவில்லை. அவர்கள் சொல்லி நாம் 3 தொகுதிகளை வலியுறுத்தவில்லை. நாமே நமக்கு இது தேவை என்று உணர்ந்ததால் பெரிய கூட்டணி இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளுக்கு கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் கூடுதலாக இடங்கள் தேவைப்படுகிறது என்பதை உயர்நிலைக் குழுவிலே தீர்மானமாக நிறைவேற்றி அந்த அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் பேச்சுவார்த்தையை தொடங்கினோம். ஆகவே இது நம்முடைய தேவை, நம்முடைய கோரிக்கை, நாம் சுயம்புவாக எடுத்த முடிவு, சுதந்திரமாக எடுத்த முடிவு. இதில் யாருடைய தலையீடும் கிடையாது, யாருடைய வழிகாட்டுதலும் கிடையாது, யாருடைய அறிவுறுத்தலும் இல்லை. எனவே நமக்கு கூடுதலான தொகுதிகள் வேண்டும் என்று தெரிந்திருக்கிற நமக்கு, கூடுதலான தொகுதியை பெற வேண்டும் என்று விரும்புகிற நமக்கு அதனை எப்படியாவது பெற்றே தீர வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளாமலாயிருப்போம். அந்த முனைப்புகளில் ஈடுபடாமலாயிருப்போம். இது நம்முடைய சொந்த செயல் திட்டம், இது நமக்கான செயல் திட்டம். ஆகவே விரும்புவதை அடைவதற்கு என்ன வழிமுறை என்பதை உணர்ந்து அதன் அடிப்படையில் தான் நம்முடைய உத்திகளை வகுத்தோம், உரிய அழுத்தங்களை கொடுத்தோம். ஒருபுறம் கட்சி நலன், கூடுதலான இடங்களை பெற்று கட்சிக்கான அங்கீகாரத்தை பெறுவது என்பது கட்சி நலன். இன்னொரு புறம் கூட்டணி நலன். நாம் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 40க்கு 40 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்பதும், இந்த திமுக தலைமையிலான விசிக அங்கம் வகிக்கும் இந்த கூட்டணி இடம்பெற்றுள்ள இந்தியா கூட்டணி அகில இந்திய அளவிலே வெற்றி பெற வேண்டும், ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதும் தான் கூட்டணி நலன்கள். தனிப்பட்ட முறையிலே விடுதலை சிறுத்தைகளுக்கு கூடுதலான தொகுதிகள் வேண்டும் என்று விரும்புவது நம்முடைய கட்சி நலன். அதே வேளையில் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அகில இந்திய அளவில் பெருமளவிலான இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கூட்டணி நலன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 40 இடங்களிலும் திமுக தலைமையிலான கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடக்கூடிய 2 தொகுதிகள் உட்பட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்பது கூட்டணி நலன். கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலே கட்டுக்கோப்பாக இருந்து தேர்தலை சந்திக்க வேண்டும், வாக்குகள் சிதறிவிடக்கூடாது, எதிரிகளுக்கு அதனால் வாய்ப்புகளை நாம் வழங்கிவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் சிந்திப்பது கூட்டணி நலன் குறித்த சிந்தனை. மூன்றாவது நாட்டு நலன்.
ஒட்டுமொத்த தேசத்தை நாம் பாதுகாத்தாக வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்க வேண்டும். அவர் அரும்பாடுபட்டு உழைத்து இரவு பகலாக கண்விழித்து உழைத்து உலகளாவிய அளவில் பல்வேறு அரசமைப்பு சட்டங்களை எல்லாம் ஆய்ந்து அறிந்து ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கு பொருத்தமான ஒரு அரசமைப்பு சட்டத்தை தனிநபராக இருந்து படைத்து வகுத்தளித்து அதன் மூலம் சாதியற்ற சாதி அடிப்படையிலான பாகுபாடற்ற ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்பதுதானே புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு. அந்த கனவு திட்டத்திற்கான கொள்கை அறிக்கை தானே இந்திய அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய கோட்பாடுகளுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா தலைமையிலான சங் பரிவார்களின் அரசை தூக்கி எறிந்தால் மட்டும்தான் அவர் கண்ட கனவை நனவாக்க முடியும், புதிய இந்தியாவை உருவாக்க முடியும், சாதி மத பேதங்கள் அற்ற ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்க முடியும். அதற்கு அடிப்படையான தேவை இந்திய அரசமைப்பு சட்டம். ஆட்சி பீடத்திலே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை அந்த பீடத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டும். அப்போதுதான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும், மதசார்பின்மையை பாதுகாக்க முடியும், சமூக நீதியை பாதுகாக்க முடியும், பாலின சமத்துவத்தை வென்றெடுக்க முடியும். எல்லாவற்றுக்கும் முன் நிபந்தனை அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதுதான். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், அந்த கட்சியை பின்னிருந்து இயக்கக்கூடிய சங் பரிவார்கள் தங்களின் முதல் எதிரியாக பார்ப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை தான். அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி நாட்டுக்கே ஆபத்தை விளைவிக்கிற கட்சியாக, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்திற்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு கட்சியாக, அமைப்பாக இயங்கி வருகிறார்கள். எனவே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதன் மூலம்தான் நாட்டை பாதுகாக்க முடியும். அரசமைப்பு சட்டத்தில் முன்மொழியப்பட்டிருக்கிற மதசார்பின்மை, சகோதரத்துவம் உள்ளிட்ட மகத்தான கூறுகளை பாதுகாப்பதன் மூலம்தான் நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க முடியும். அதற்கு நேர் எதிரான சக்திகள் தான் பாரதிய ஜனதா தலைமையில் இயங்கக்கூடிய சக்திகள், RSS என்கிற சங் பரிவார்களை வழிநடத்தக்கூடிய இயக்கம் ஆகியவை என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே அவர்களை எதிர்த்து அவர்கள் ஆட்சியை வீழ்த்தி இந்த தேசத்தை காப்பாற்றுவது என்பதுதான் நாட்டு நலன். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது என்பதுதான் நாட்டு நலன். அரசமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான கூறுகளாக இருக்கிற நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற கோட்பாடுகளை பாதுகாப்பதுதான் நாட்டு நலன். ஆகவே கட்சி நலன் முக்கியமா, கூட்டணி நலன் முக்கியமா, நாட்டு நலன் முக்கியமா என்கிற கேள்வி நம் முன்னால் எழுகிற போது நாட்டு நலன் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதற்கு கூட்டணி நலன் ஒரு முன் நிபந்தனையாக இருக்கிறது என்கிற போது கட்சி நலன் அடுத்த நிலைக்கு நாம் தள்ளி வைத்து அணுக வேண்டிய ஒரு கட்டாயம் எழுகிறது. ஒரு கூட்டணியிலே 10 கட்சிகள், சில கட்சிகளுக்கு தொகுதியை வழங்க முடியவில்லை, அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும். ஏற்கனவே போட்டியிட்ட கட்சிகளை அரவணைத்து செல்ல வேண்டும். தங்களின் இருப்பையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே புதுடெல்லியில் ஆளுங்கட்சி என்கிற நிலையில் இருந்த ஒரு கட்சி, ஆளுங்கட்சி கூட்டணியில் இடம்பெற்று ஆளுங்கட்சியாகவே இயங்கிக் கொண்டிருந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்.
ஆகவே அவர்கள் தங்களின் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதும் இதிலே முக்கியமான ஒரு கூறாக மாறுகிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நாம் 2019 தொடர்ச்சியாக பயணிக்கிற நாம் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் உணர்வுகளையும் மதித்து அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய குறைந்தபட்ச அளவிலான இடங்களிலும் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு பறிபோகாமல் பாதுகாப்பது நமக்கு முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது, கடமையாக இருக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்புகிறது. இந்த கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தமிழ்நாட்டிலே குறிப்பிட்ட சில இடங்கள் கிடைத்தால் போதும் என்று எண்ணி நாம் இயங்கவில்லை. 2ஐ 3ஆக்கியே தீர்வோம் என்று நாம் பிடிவாதம் செய்யவில்லை. ஏனென்றால் அதுவெல்லாம் எமக்கு தேவை. அவற்றையெல்லாம் பெறுவதற்குரிய தகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டு. கட்சி சாராத பொதுமக்கள் கூட உங்களுக்கு 3 தொகுதி குறைந்தது கொடுத்திருக்க வேண்டும், ஏன் இப்படி நடந்தது என்று தம் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற நிலையையும் நாம் பார்க்கிறோம். மிக முக்கியமான தலைவர், தமிழகத்தின் மூத்த தலைவர்கள் ஒருவர் இன்று தொலைபேசியிலே என்னோடு பேசுகிற போது, வருத்தம் வேண்டாம், நீங்கள் கேட்கிற எண்ணிக்கையை விட இன்னும் 1-2 மடங்கு கூடுதலாகவே கேட்கலாம், அதற்கு முழுமையான தகுதி உங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்கிற ஒரு கட்சியாக, அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்கு எண்ணிக்கை தேர்தலை நடத்துகிற வாக்கு சாவடி பணிக்குழு, பூத் லெவல் கமிட்டி, வாக்குச்சாவடி முகவர் என்பது பூத் லெவல் ஏஜென்ட். இந்த கமிட்டி ஒர்க்கிங் கமிட்டி, இதிலே 10 பேர் 15 பேர் கூட ஒரு குழுவில் இருக்கலாம். இப்படி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பெரும்பாலான அளவில் வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்கக்கூடிய வலிமையும் வாக்குச்சாவடி குழுவை நியமிக்கிற வலிமையும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டு என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஏதோ வட மாவட்டங்களில் சில மாவட்டங்களில் மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளது என்பதை போன்ற தோற்றத்தை சிலர் உருவாக்கலாம். மேற்கு மாவட்டங்களில் இவர்களுக்கு வேலை இல்லை, தெற்கு மாவட்டங்களிலும் அந்த காலத்திலே இவர்கள் வேலை செய்தார்கள், இப்போது வேலை இல்லை என்று பொத்தாம்பதுவாக விடுதலை சிறுத்தைகள் மீது அவதூறுகளை பலரும் அள்ளி வீசுவதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அவதூறுகளை நாம் பொருட்படுத்தாமல் கடந்து பயணிக்க வேண்டியிருக்கிறது. இவ்வளவு வலிமையான ஒரு இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்தபடியாக ஏராளமான இளைஞர் சக்தியை கொண்டிருக்கிற இயக்கம் ஏன் 3 தொகுதிகளை கேட்டு பெறுவது இயலாத நிலையில் இருக்கிறது என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள். இது நீயா நானா என்று பலம் பார்க்கிற களமும் இல்லை, காலமும் இல்லை. கூட்டணி கட்சிகளிலே யார் வலிமையோடு இருக்கிறோம் என்று ஒப்பீடு செய்வதற்குரிய அணுகுமுறை நாகரிகம் இல்லாதது. அதிலே நமக்கு உடன்பாடு இல்லை. எதிர்மறையாக இதை அணுக வேண்டும் என்கிற தேவையும் இல்லை. திட்டமிட்டே திமுக பழி வாங்கிவிட்டது அல்லது திட்டமிட்டே நம் வளர்ச்சியை தடுக்க பார்க்கிறது, அதனால்தான் நமக்கு அவர்கள் 3 தொகுதிகளாக தரவில்லை, பொது தொகுதியை கேட்டோம் தரவில்லை, ஆகவே திமுக உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது என்றெல்லாம் வெளியிலே இருப்பவர்கள், நம் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் ஒருபுறம் பதிவு செய்கிறார்கள் என்றால், சில தோழர்கள் நம்முடைய கட்சியிலும் தமது ஆதங்கத்தை முகநூலிலும் இதர சமூக ஊடகங்களிலும் பதிவு செய்வதை காண முடிகிறது. அரசியலில் நாம் அங்குலம் அங்குலமாக வளர்ந்து வருகிறோம் என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன்.
அழுத்தம் திருத்தமாக வளர்ந்து வருகிறோம் என்று பலமுறை சொல்லி இருக்கிறேன். அதிகாரத்தை நோக்கி மிக உறுதியாக நின்று பயணித்து வருகிறோம் என்பதை நான் ஏற்கனவே பலமுறை பதிவு செய்திருக்கிறேன். எனவே நம்மை யாரும் ஏமாற்றிவிட முடியாது, ஏய்த்து விட முடியாது. நாமே நம்மை குறைத்து மதிப்பிட வேண்டிய தேவையில்லை. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால் தான் மற்றவர்கள் எங்களை அழுத்த பார்க்கிறார்கள் போன்ற விமர்சனங்கள் தேவையில்லை. அதையெல்லாம் நாம் கடந்து சிந்திக்கக்கூடிய ஒரு மகத்தான இயக்கமாக மாறியிருக்கிறோம். பொது நீரோட்டத்திலே பணியாற்றக்கூடிய அளவுக்கான வலிமையை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சமூக அடையாளத்தை சுமந்து அந்த அடையாளத்தை நமக்கான தற்காப்பு கவசம் என்று கருதுவதோ அல்லது அந்த அடையாளத்தை நமக்கான பேராயுதம் என்று கருதுவதோ கூடாது. அது தேவையில்லை. நாம் முன்வைக்கக்கூடிய அரசியலும் நாம் முன்வைக்கக்கூடிய செயல் திட்டங்களும் தான் யாவற்றையும் தீர்மானிக்கும். நாம் தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்தால், வலுவான செயல் திட்டங்களோடு களமிறங்கினால் எந்த அடையாளத்தையும் காட்டி நம்மை எவராலும் ஓரம் கட்ட முடியாது. தொலைநோக்கு பார்வையும் நடைமுறைக்கு சாத்தியமான செயல் திட்டங்களும் தான் மிக முக்கியமான தேவை என்பதை நீங்கள் உணர வேண்டும். தொலைநோக்கு பார்வை என்றால் என்ன? இந்த தேர்தலில் என்ன பலன் என்று பார்ப்பது அல்ல. அடுத்தடுத்து எப்படி மக்களின் அங்கீகாரத்தை நாம் பெறப்போகிறோம், இன்னும் 5 ஆண்டுகளில், இன்னும் 10 ஆண்டுகளில். 10 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்கே எத்தகைய சக்தியாக இருக்கும்? இந்த கட்சியின் மீது மக்கள் கொண்டிருக்கிற நன்மதிப்பு இன்னும் எவ்வளவு பெருகும்? நம்மை வெறுப்பவர்களின் எண்ணிக்கை எந்த அளவுக்கு குறைந்து கொண்டே வருகிறது? 10 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு குறையும், எவ்வளவு குறைக்க வேண்டும்? இந்த பார்வைதான் தொலைநோக்கு பார்வை. எந்த ஒரு செயலிலும் 2 விளைவுகள் உண்டு. ஒன்று உடனடி விளைவு, இன்னொன்று தொலைதூர விளைவு. காலம் கடந்து சில விளைவுகள் உருவாகும், உடனடியே சில விளைவுகள் உருவாகும். வணிக நோக்குள்ளவர்கள் உடனடி பலனை எதிர்பார்ப்பார்கள். கையில காசு வாயில தோசை என்று சொல்வார்கள் பழமொழி. உடனே எதுவும் கையிலே கிடைத்து கணக்கு போட்டு பார்த்து லாபம் பார்த்து அதன் அடிப்படையிலே முடிவெடுப்பார்கள். எல்லாவற்றிலும் லாபம் பார்க்கிற பார்வை, அதுவும் உடனே லாபம் கிடைக்க வேண்டும் என்கிற பார்வை. நாமே ஜெயிக்க வேண்டும், உடனே ஜெயிக்க வேண்டும் என்கிற பார்வை. மசில் பவர், மணி பவர் போன்றவற்றை பயன்படுத்தியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று எண்ணுகிற அணுகுமுறை. இவையெல்லாம் தற்காலிகமானவை. உண்மையான விளைச்சல், உண்மையான மதிப்பீடு என்பது மக்கள் நம்மை தங்களுக்கான ஒரு இயக்கம் என்று கருதுவதும் நம்புவதும், அந்த நம்பகத்தன்மையை வளர்ப்பதும், அதன் அடிப்படையில் இந்த இயக்கத்தின் மீதான நன்மதிப்பை பெருக்குவதும் தான் உண்மையான விளைச்சல். அதுதான் உண்மையான பலன். அதுதான் தொலைநோக்கு பார்வையில் நாம் ஈட்டுகிற நன்மதிப்பு, செல்வாக்கு. அது ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் நம்மிடத்திலே ஒப்படைக்கும். 1-2 தொகுதிகளை கேட்டு பெறுவதல்ல. ஏன் இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது, இவர்களிடம் ஏன் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்க கூடாது என்று மக்களே தீர்மானிக்கிற இடத்திற்கு கொண்டு போய் அது நிறுத்தும். கடுமையாக இவர்கள் பேரம் பேசுகிறார்கள், கூட்டணி கட்சிகளை மரள வைக்கிறார்கள், கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறவர்களை பணிய வைக்கிறார்கள். இதுதான் கெத்து, இதுதான் மிகப்பெரிய
ஆற்றல் என்கிற அடிப்படையிலே அணுகுவது தற்காலிகமானவை. கசந்து மூந்து கொள்ளக்கூடாது என்பார்கள். நல்ல நட்பை பேணி பாதுகாப்பது ஆகச்சிறந்த ஆளுமைக்கான அடையாளம். அச்சுறுத்தி மிரட்டி உன்னை விட நான் வலுவானவன் என்று வலிமையை காட்டி நம்மோடு களத்தில் உடனிருப்பவர்களையும் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி அல்லது கவலையடைய வைத்து அல்லது கசப்படைய வைத்து அதிலே ஒன்றை பெறுவது, ஒரு சாதனையை செய்வது என்பது நீடிக்கிற ஒன்றல்ல, நிலைக்கிற ஒன்றல்ல, அது ஒரு நல்ல விளைச்சலும் அல்ல. இந்த அணுகுமுறை ஏற்புடையதல்ல என்பதற்காக சொல்லுகிறேன். 4 வேண்டும் என்று எழுதி கொடுத்தோம், பிறகு 3 வேண்டும் என்று வலியுறுத்தினோம், மறுபடி 2 கையொப்பமிட்டோம். திருமாவளவனுக்கு பார்கெயின் செய்ய, பேரம் பேச தெரியவில்லை. அவரை போல ஏன் இவரால் பேச முடியவில்லை, இவரை போல் ஏன் அவரால் செயல்பட முடியவில்லை என்றெல்லாம் ஒப்பீடு செய்வார்கள். நாம் பிறரோடு ஒப்பீடு செய்யக்கூடிய நிலையில் நம்மை பார்க்க வேண்டியதில்லை. நம்முடைய வழி தனி வழி என்பதைப் போல நம்முடைய அணுகுமுறை தனியான அணுகுமுறை. 2 தொகுதிகளுக்கு கையொப்பமிட்டு விட்டு நான் செய்தியாளர்களை சந்திக்கிற போது ஒன்றை சொன்னேன், நாங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளவில்லை. 2 தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெற்றுக் கொண்டோம் என்பதை விட கலந்து பேசி பகிர்ந்து கொண்டோம் என்பதுதான் பொருத்தமானது என்று சொன்னேன். இது திமுக கொடுத்தது, விசிக வாங்கி கொண்டது என்கிற நிலை அல்ல. நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்திலே அமர்ந்து இவ்வளவுதான் இருக்கிறது, இதிலே நாம் யார் யார் எவ்வளவு எடுத்துக்கொள்ளலாம், ஏன் திமுகவுக்கு 20 இடங்களுக்கு மேல் தேவைப்படுகிறது, ஏன் காங்கிரசுக்கு 10 இடங்களாவது தேவைப்படுகிறது, ஏன் மற்ற கட்சிகளுக்கு 2 இடங்களை பகிர்ந்து தர வேண்டிய நிலை இருக்கிறது, நம்முடைய கூட்டணியில் முரண் ஏற்படாமல் எப்படி நாம் பகிர்ந்து கொள்வது. ஆகவே இது ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் மனமொத்து பகிர்ந்து கொண்ட ஒரு பகிர்வு முறைதான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேற வழி இல்லாமல் நாம் வளைந்து நெளிந்து இதற்கு ஒப்புக்கொண்டோம் என்பதைப் போல சில விமர்சகர்கள் நமக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்து வருவார்கள். அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது, உணர்ச்சி செய்யப்படக்கூடாது. நியாயப்படுத்தி பேசுகிறேன் அல்லது எடுத்த முடிவை சரிதான் என்று வாதிடுகிறேன் என்று யாரும் கருதக்கூடாது. 3 கொடுக்கவில்லை, அதனால் நான் கூட்டணியில் நீடிக்க மாட்டேன் என்று நாம் முரண்டு பிடிக்க முடியுமா? அப்படி முரண்டு பிடிக்கிற நிலையிலும் 2க்கு மேல் இல்லை என்ற நிலை வருகிற போது கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று சொல்ல முடியுமா? அல்லது இந்த கூட்டணி இல்லை என்றால் அந்த கூட்டணியில் எங்களால் சேர முடியும் என்று நாம் மறைமுகமான ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியுமா? அல்லது வெளிப்படையான மிரட்டலை செய்ய முடியுமா? தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில், எந்த முன்னேற்பாடும் செய்யாத நிலையில் நாம் தனித்து போட்டியிடுவோம் என்று அறிவிக்க முடியுமா? தனித்து போட்டியிடுவோம் என்று ஏன் இவர்கள் துணிந்து முடிவெடுக்கவில்லை என்று சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். இது திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் என்கிற செயல் திட்டத்தோடு களத்தில் நிற்பவர்களின் கருத்து, அது அவர்களின் நோக்கம். அது எங்களுக்கு 3 தொகுதி கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு போவோம் என்றா முடிவெடுக்க முடியும்?
எங்களுக்கு 3 தொகுதி கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என்றா முடிவெடுக்க முடியும்? இந்த 2 ஆப்ஷன் தான். இருபத்தி 2 இடங்களில் அல்லது 24 இடங்களில் போட்டியிட்டு திமுக 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுமையானால் திமுகவால் நாளைக்கு ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அவர்களால் கேபினெட் அந்தஸ்துள்ள பதவிகளை பெற முடியும். அதன் மூலம் மக்களவையிலே, மாநிலங்களவையிலே அவர்களால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். சில சட்டங்களை நிறைவேற்ற முடியும், சில சட்டங்களை நிறைவேற்ற விடாமல் தடுக்க முடியும். நாம் 2 இடங்களில் இருந்து 3 இடங்களாக போனாலும் கூட நம்மால் அந்த இடத்தை ஒரு கூட்டணியிலே கேபினெட் பெற்று அங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா என்றால் 3 என்ற எண்ணிக்கைக்கு அந்த வலு கிடையாது. 4 என்கிற எண்ணிக்கைக்கும் அந்த வலு கிடைக்காது. அது ஒரு புறம். நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியை பெறலாம். மொத்தமே 40 தொகுதிகள். அதில் விடுதலை சிறுத்தைகள் 3 கேட்டால் எல்லோரும் 3 வேண்டும் என்று கேட்கிற போது கூட்டணி கட்சிகளுக்கு 20-30 தொகுதிகளுக்கு மேல் அள்ளி கொடுக்கும் நிலைதான் ஏற்படும். கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுக அந்த இடத்திலே பலவீனப்பட்டு நிற்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் என்பதால் தான் திமுக அதிலே உறுதியாக இருக்கிறது. அப்படித்தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வளர்ந்துவிடக்கூடாது என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் என்கிற விமர்சனம் ஒரு எதிர்மறையான அணுகுமுறை. தாங்கள் வலுவாக இருப்பது புதுதில்லியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்கிற அடிப்படையில் நம்மிடத்திலே உள்ள நிலைமையை எடுத்துச் சொல்வது, விளக்கி சொல்லுவது, வேண்டுகோள் வைப்பது என்கிற அணுகுமுறைதான் திமுகவின் அணுகுமுறையாக இருந்து வருகிறது. அப்படித்தான் இதை நாம் நேர்மறையாக புரிந்து கொள்கிறோம். ஆகவே ஒன்று அதிமுக அணிக்கு போக வேண்டும் அல்லது தனித்து போட்டியிட வேண்டும். இந்த 2 முடிவுகளை எடுத்தால் இந்தியா கூட்டணி நாம் எதற்காக உருவாக்கினோமோ அந்த நோக்கம் என்பது சிதையும் சிதறும். நாமே உருவாக்கிய கூட்டணியை நாம் பலவீனப்படுத்துவதாக அமைந்தால் அது வரலாற்று படியாக நம் மீது சுமத்தப்படும். காலத்திற்கும் மக்கள், கட்சி சாராத மக்கள் கூட இவர்கள் தங்களின் நலன்களை முன்னிறுத்துகிறார்கள், நாட்டு நலனை பற்றி கவலைப்படவில்லை. தங்களின் நலன்களை முன்னிறுத்துகிறார்கள், கூட்டணி நலனை பற்றி கவலைப்படவில்லை. இவர்கள் சராசரி தற்குறிகளாகத்தான் இருக்கிறார்கள் என்று அறிவார்ந்த தளத்தில் உள்ள ஜனநாயக சக்திகள் எடை போடுவார்கள், மதிப்பீடு செய்வார்கள். தொடர்களே, கட்சி நலன், கூட்டணி நலன், நாட்டு நலன் ஆகிய 3ஐயும் நாம் வரிசைப்படுத்தி எழுதுகிற போது கட்சி நலனை முதன்மையாக நாம் பார்த்தாலும் கூட அது எவ்வளவு முக்கியமானதோ அதைவிட கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்கிற கூட்டணி நலன் பன்மடங்கு பெரிதாக இருக்கிறது. கூட்டணி நலன் ஏன் பன்மடங்கு பெரிதாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால் நாட்டு நலன் அதைவிட பன்மடங்கு பெரிதாக இருக்கிறது. ஏன் நாட்டு நலன் கட்சி நலனை விட பன்மடங்கு பெரிதாக இருக்கிறது என்றால் நம் கட்சி முன்னிறுத்துகிற அரசமைப்பு சட்டத்தின் கோட்பாடுகளை பாதுகாக்கிற பொறுப்பு. புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் சொல்லப்பட்டிருக்கிற நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற மகத்தான கோட்பாடுகளுக்கு எதிராக இருக்கிற பாரதிய ஜனதாவை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாடுதான் முதன்மையானது. ஆகவே கட்சி நலன், நாட்டு நலன், கூட்டணி நலன் என்பதை அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டு நாட்டு நலன், கூட்டணி நலன், கட்சி நலன் என்று நாம் இதை அணுகுகிறோம். அருமை தோழர்களே, இதனால் நமக்கு உடனடி பலன் கிடைக்காமல் போகலாம். இதனால் நாம் பேரம் பேச தெரியாதவர்கள் என்கிற விமர்சனங்கள் வரலாம்.
இதனால் நாம் அங்கீகாரம் பெற்றுவிட முடியுமா, இரண்டும் வெற்றி பெற்றுவிட முடியுமா என்கிற சந்தேகத்தின் அடிப்படையிலான விமர்சனங்கள் எழலாம். அருமை தோழர்களே, எல்லாவற்றையும் விட நாட்டு நலன் மிக முக்கியமானது. எனவே நான் இதற்கு உடன்பட்டேன், கையொப்பமிட்டிருக்கிறேன். இது நம் கட்சியின் மீதான நன்மதிப்பை பன்மடங்கு உயர்த்தும். சாதி வெறியர்கள் நம்மை விமர்சிக்கலாம், மதவெறியர்கள் நம்மை இகழ்ந்து தூற்றலாம், காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள், நம் வளர்ச்சியை விரும்பாதவர்கள் நமக்கு எதிரான அவதூறுகளை அள்ளி இறைக்கலாம், அவர்கள் வாங்கிக் கொண்ட கூலிக்கு அவர்கள் மாரடிக்கலாம். அதையெல்லாம் நாம் பொருட்படுத்த தேவையில்லை. அறிவார்ந்த தளத்தில் உள்ள ஜனநாயக சக்திகள், கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகள், முற்போக்கு சக்திகள் நம் நிலைப்பாட்டை மனப்பூர்வமாக ஏற்று அங்கீகரிப்பார்கள், வாழ்த்துவார்கள், போற்றுவார்கள். அந்த நம்பிக்கை இருக்கிறது. தேர்தல் முடிந்த பிறகு நம்முடைய நிலைப்பாட்டை எந்த அளவுக்கு வரவேற்று பாராட்டுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நமக்கு ஏதோ பாதிப்பு நேர்ந்து விட்டது என்பதை போன்ற உளவியலின் அடிப்படையில் இந்த பிரச்சனையை அணுக வேண்டாம். நாம் திமுகவிடமிருந்து 2 தொகுதிகளை கேட்டு பெற்றுக்கொண்டோம் என்று எண்ணாமல், கலந்து பேசி கருத்தொருமித்து பகிர்ந்து கொண்டோம் என்று புரிந்து கொள்வோம். மனமுவந்து 2 தொகுதிகளை நாம் நமக்கான தொகுதிகளாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். 2லும் தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நம்முடைய தனித்தன்மையை பாதுகாக்கப் போகிறோம் என்கிற புரிதலோடு களமிறங்குவோம். யாரோ எவரோ நம் மீது அக்கறை உள்ளவர்களைப் போல கருத்துக்களை சொல்லி நம் உணர்ச்சிகளை தூண்டுவார்கள். அதற்கு ஒருபோதும் இரையாகிவிடக்கூடாது, பலியாகிவிடக்கூடாது. திமுகவையோ அல்லது கூட்டணி கட்சிகளையோ நாம் குறைத்து மதிப்பிடுவது, விமர்சிப்பது ஒருபோதும் ஏற்புடையதல்ல. இதை நான் உங்களின் கவனத்திற்கு அழுத்தமாக முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். தேர்தல் சம்பந்தமான பணிக்குழுக்கள் ஏற்கனவே உயர்நிலைக் குழுவிலே அறிவிக்கப்பட்டது. அது அதிகாரப்பூர்வமாக இன்று இரவு ஊடகங்களுக்கு அளிக்கப்படும். அந்த குழுக்கள் தேர்தல் அறிக்கை குழு, தலைமையக பணிகள் ஒருங்கிணைப்பு குழு, தேர்தல் நிதிக்குழு மற்றும் ஊடக ஒருங்கிணைப்பு குழு, தேர்தல் பரப்புரை குழு ஆகிய குழுக்களில் ஒரு ஒருங்கிணைப்புக்காக சிலரை போடுகிறோம். எல்லோரும் என்னை குழுவிலே சேருங்கள் என்று பல தோழர்கள் வந்து என்னிடத்திலே அழுத்தம் கொடுக்கிறார்கள். ஒரே நேரத்தில் ஒரு குழுவில் 40 பேர் 50 பேர் என்று போட முடியாது. அப்படி போடுவதும் நல்லதல்ல. இது இந்த குழுக்களில் போட்டால்தான் அங்கீகாரம் என்று கருதக்கூடாது. ஒரு 100 ஓட்டுக்கு ஒரு நபர் அல்லது ஒரு குழு என்கிற அடிப்படையில் மத்திய அமைச்சர்களாக இருந்தவர்கள், மாநில அமைச்சர்களாக இருக்கிறவர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் ஒரு வீதியிலே போய் 100 ஓட்டுக்கு மட்டும் பொறுப்பேற்று வேலை செய்வதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் நாங்கள் மாநில பொறுப்பாளர்கள், எங்களை மேலிட குழுவிலே நியமனம் செய்யுங்கள், பரப்புரை குழுவிலே நியமனம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தால் வேலை நடக்காது. அப்படி அணுகுவதும் சரியல்ல. ஒரு பேருக்கு அறிக்கை தயாரிக்கிற குழு 5 பேர், அவ்வளவுதான். அதில் ஏன் வந்து என்ன போடலை, ஏன் அதில் வந்து ரெப்ரசன்டேஷன் இந்த சமூகத்துக்கு இல்லை, பெண்களுக்கு இல்லை, அப்படிலாம் இதில் வந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. இதில் இல்லைன்னா அடுத்து என்ன, நேரடியாக நாங்கள் தொகுதிக்கு போகிறோம். அந்த தொகுதியில் என்ன வேலை, எனக்கு எந்த வார்டு, எனக்கு எந்த ஒன்றியம், எந்த ஊர், அந்த ஊரில் எத்தனை வாக்குகள் எனக்கு,
இதுதான் வேலை, இதுதான் தேர்தல் வேலை. ஆகவே தோழர்கள் அந்தந்த குழுக்களில் இடம்பெறவில்லை என்பதால் வருத்தப்படக்கூடாது. அந்த குழுவை அதிகாரபூர்வமாக அறிவித்த பிறகு அந்தந்த குழுக்கள் கூடி கலந்து பேசி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வட மாவட்டங்களில் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மேலிட பொறுப்பாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுவிட்டது. இன்னும் சில நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு இந்த 40 தொகுதிகளில் மேலிட பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட வேண்டியுள்ளது. அந்த மேலிட பொறுப்பாளர்களை நாம் விரைவில் அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட நிர்வாகத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்திருப்பது மிகச் சரியானதுதான். தற்போதைய நிலையில் ஒன்றியம் மற்றும் நகரம் போன்றவற்றிற்கு பொறுப்புகளை அறிவிக்க இயலாது. தோழர்கள் பொறுத்தருள வேண்டும். ஏற்கனவே நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்களை கொண்டு இந்த தேர்தலை நாம் சந்தித்தாக வேண்டும். பழைய பொறுப்பாளர்கள் 90க்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் மாற்றி இப்போது புதிதாக மாநில நிர்வாகத்தை அறிவிப்பதற்கு இயலாத நிலை உள்ளது என்பதை வருத்தத்தோடு உங்களிடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாம் எந்தெந்த நிலைகளில் இருக்கிறோமோ அந்தந்த நிலைகளில் இருந்து தேர்தல் பணிகளில் மட்டும் இப்போதைக்கு கவனம் செலுத்த வேண்டும். முடிந்த அளவுக்கு மாவட்ட நிர்வாகத்தை, அதாவது பொருளாளர், துணை செயலாளர், செய்தி தொடர்பாளர் என்கிற அந்த 5 குழுவை அறிவிப்பதற்கு முயற்சிக்கிறோம். விழுப்புரம், சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட மாவட்டங்களிலாவது இந்த மாவட்ட நிர்வாகத்தை மட்டும் அறிவிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறேன். அனைத்து மாவட்டங்களுக்கும் அந்த மாதிரி மாவட்ட நிர்வாகத்தை அறிவிக்க இருக்கிற கால அவகாசத்தை பயன்படுத்தி முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அவ்வாறு அறிவிக்க முடியாவிட்டாலும் தோழர்கள் பொறுத்தருள வேண்டும், கட்டுப்பாடு கடைபிடிக்க வேண்டும். எல்லோராலும் கவனிக்கப்படுகிற, உற்று நோக்கப்படுகிற ஒரு பேரியக்கமாக நாம் வளர்ந்து வருகிறோம் என்பதை யாரும் மறுத்துவிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு தமிழகத்தின் மிக முக்கிய கட்சியின் மூத்த தலைவர் ஒருவர் தொலைபேசியை தொடர்பு கொண்டு 2 இடங்களை பெற்றுக் கொண்டதை எண்ணி வருந்த வேண்டாம். வாழ்த்துக்கள். நீங்கள் தமிழகத்தின் தவிர்க்க முடியாத சக்தி என்பதை உங்கள் வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் மூலம் உறுதிப்படுத்திவிட்டீர்கள். இந்த 2 தொகுதிகளை வைத்து உங்களை மதிப்பிடுவதாக நீங்கள் கருத வேண்டாம். உங்கள் மதிப்பு சமூகத்தில் உயர்ந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. ஆகவே மனம் தளராமல் களம் இறங்குங்கள் என்று அவர் வாழ்த்தினார். இதுதான் நாம் சம்பாதித்திருக்கிற நன்மதிப்பு. அருமை தோழர்களே, இந்த நம்பிக்கையோடு நாம் பொறுப்புகளை பற்றி கவலைப்படாமல் இந்த தேர்தலை சந்தித்தாக வேண்டும். ஒன்றியம், நகரம் தம் விருப்பம் போல் மாவட்ட செயலாளர்கள் மாற்றுவதற்கும் முயற்சிக்கக்கூடாது. சில இடங்களில் அப்படிப்பட்ட புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் நீண்ட காலமாக இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். இன்னும் ஓரிரு வாரங்கள் தான், அல்லது ஓரிரு மாதங்கள் தான். அவற்றை நீங்கள் அனுசரித்து இந்த தோழர்களையும் அரவணைத்துக் கொண்டு முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மாநில பொறுப்பாளர்கள், நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், இவர்களெல்லாம் அவர்களுக்குரிய மதிப்போடு மரியாதையோடு எல்லோருடைய பெயர்களையும் தேவைப்படுகிற இடங்களில், தேவைப்படுகிற நிகழ்ச்சிகளில், துண்டறிக்கைகளில் அச்சிட வேண்டும், பதிப்பிக்க வேண்டும். நம்முடைய கட்சி தோழர்களை நாமே அரவணைக்காவிட்டால் யார் அரவணைப்பது? நம்முடைய கட்சி தோழர்கள் அவர்களுக்குரிய பொறுப்புக்கும் அவர்களுக்குரிய வயதுக்குமான மதிப்பை, மரியாதையை நாம் தராவிட்டால் வேறு யார் தருவது? யாரையும் காயப்படுத்தக்கூடாது, யாரும் மனம் வருந்தக்கூடாது, கலங்கக்கூடாது. இதுதான் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். எல்லோரையும் இணைத்துக் கொள்வது. கட்சிக்குள்ளேயே முதலில் அதை செய்ய வேண்டும், பிறகு சமூக ஒருங்கிணைப்பு. ஆகவே அருமை தோழர்கள்,
இதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வெல்லும் ஜனநாயக மாநாட்டு தீர்மானங்களை விலக்கி பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். ஒரு சில மாவட்டங்களில் அந்த பணிகள் நடப்பதாக அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு இடத்திலாவது அந்த பொதுக்கூட்டத்தை மாவட்ட செயலாளர்கள் நடத்த வேண்டும். ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் குறைந்தது 500 மாநாட்டு தீர்மானங்களை புத்தகங்களாக அச்சிட்டு 500 படிகளாக அச்சிட்டு மக்களுக்கு விநியோகிக்க வேண்டும். எந்தெந்த மாவட்டங்களில் கூட்டங்கள் நடந்திருக்கின்றன என்கிற தகவலை தலைமைக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்த விளக்க பொதுக்கூட்டம் நடத்தாத மாவட்ட செயலாளர்கள் விசாரணைக்குரியவர்களாக மாற நேரிடும். ஆகவே வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்து கட்சி தலைமையில் உள்ள முன்னணி பொறுப்பாளர்களை அழைத்து அந்தந்த பகுதிகளில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்களையும் அழைத்து ஒரு கூட்டமாவது ஒரு இடத்திலே நடத்தியாக வேண்டும் என்பதை மீண்டும் நான் வலியுறுத்தி, அதேபோல அந்த மாவட்டத்தின் சார்புடைய மாநாட்டு தீர்மானங்களை அச்சிட்டு புத்தகங்களாக மக்களிடத்திலே விநியோகிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி, இந்த களத்தில் நாம் வெற்றி பெற்றே தீர வேண்டும். நாம் என்பது சிறுத்தைகள் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். ஜனநாயக சக்திகள் வெற்றி பெற்றாக வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமனிதர் மார்க்ஸ் ஆகிய மாமனிதர்களின் கொள்கைகளை உயர்த்தி பிடிக்கிற முற்போக்கு சக்திகள் வெற்றி பெற வேண்டும். சனாதன பிற்போக்கு சக்திகள் வீழ்த்தப்பட வேண்டும். ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து துரத்தப்பட வேண்டும் என்பதை நெஞ்சில் இருத்தி களம் செல்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிக் பேங் தமிழ் BBT